வாழ்க வளமுடன். இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்னா மானாமதுரை தேனாம்புதுக்கோட்டை போகிற ரோடு, அதாவது பிருத்திகா தேவி கோயில் இருக்குங்க பற்றில, அதில் ரைட் சைடில் கட் பண்ணால் வேதியனந்தல்னு சொல்லி ஒரு ஊர். அந்த ஊரில் ஒரு கோயில் இருக்குது. அங்கே தான் நம்ம வந்திருக்கோம். பாருங்கள் ஏரியா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஏரியாக்கள்னால் அங்கே என்னென்னா பேரில்லாத மரம் கோயில் இருக்குது. அந்த மரம் வந்து பல ஆண்டுகளாக அந்த இடத்துல இருக்குது. அதேமாதிரி அந்த மரம் அந்த இடத்தை தவிர வேறு எந்த இடத்துலையும் இல்லைன்னு சொல்கிறாங்க. அங்கே அந்த மரத்துக்கு கீழே அடிவாரத்திலே ஒரு தர்ம முனீஸ்வரர் ஆலயம் இருக்குது. வெகு சிறப்பாக காட்சி அளிச்சுருக்காரு. அங்கே என்ன ஒரு சிறப்புன்னா, அமாவாசை பௌர்ணமி நாளன்று பூஜைகள் வெகு சிறப்பாக நடைபெறுகிறது. காலையிலே ஏன்னா பூஜைகள், அலங்காரம், பால் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், இந்த மாதிரி பூஜைகள் வெகு சிறப்பாக நடைபெறுகிறது. ஆனால் என்னென்னா எல்லா நாளும் பூஜைகள் இவ்வளோ சிறப்பாக இருக்காது. அந்த அமாவாசை பௌர்ணமி அன்று மட்டும்தான் பூஜைகள் வெகு சிறப்பாக. ஆனால் மக்கள் எங்கெங்கிருந்தோ வருகிறார்கள் பாருங்க, சொல்கிறாங்க. பாருங்க தர்ம முனீஸ்வரர் எவ்வளோ அழகாக காட்சி அளித்து கொண்டு இருக்கிறார் பாருங்க. ரொம்ப ஒரு அமைதியான இடம். நீ வந்தியன்னா ஒரு முறை இந்த பக்கம் வந்தியன்னா ஐயனை தரிசனம் பண்ணிட்டு போய் பாருங்கள் எப்படி இருக்குங்கன்னு உங்களுக்கு தெரியும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு பெயர் இல்லாத மரம், ஆனால் 1000 பேருக்கு நம்பிக்கையாக மாறி நிற்கிறது இந்த கோவில். வருகின்ற அமாவாசை பௌர்ணமி இந்த நாளில் வெகு சிறப்பாக பூஜைகள் நடைபெறுகிறது.